ஒரு நாள் ஒரு பொண்ணு கடற்கரை ஓரமா நடந்து போய்கிட்டு இருக்கா. அப்போ அலையில ஒரு பளபளன்னு மின்ற ஒரு கல்லு அவ காலில் வந்து தண்டுது. அந்த கல்லை எடுத்து தன்னோட பர்ஸ்ல வச்சுட்டு திரும்பவும் நடக்க ஆரம்பிக்கிறா. அவ அந்த கல்லை எடுத்து வைக்கிறத பார்த்துட்டு இருந்த ஒரு வயசான நபர் அவ பின்னாடியே போக ஆரம்பிக்கிறான். அவள்கிட்ட போயிட்டு எனக்கு பசிக்குது, ஏதாச்சும் சாப்பாடு இருந்தா தாங்க அப்படின்னு கேட்கறான். அவளும் தன்னோட பர்ஸ்ல உள்ளதெல்லாம் ஒன்னொன்னா எடுத்துட்டு இருக்கா. அப்போ அந்த கல்லை எடுக்கிறப்ப அவன் ரொம்ப ஆர்வமா அந்த கல்லை பார்க்கறான். உடனே இவள்கிட்ட இருந்த சாப்பாடு அவன்கிட்ட கொடுத்துட்டு அந்த கல்லையும் அவன்கிட்டயே கொடுத்துட்றா. அந்த வயசானவர் அந்த கல்லை பார்க்கறாரு. அது கண்டிப்பா ஒரு வைரக்கல்லு தான். இவ்வளவு விலை மதிப்புள்ள ஒரு கல்லை எப்படி சர்வசாதாரணமா ஒரு ஆள் கொடுப்பாங்க? திரும்பவும் அந்த பொண்ணு பின்னாடி போயிட்டு அந்த பொண்ணு நிப்பாட்டி கேட்கிறாரு, இந்த கல்லு ஒரு வைரக்கல்லு, நீங்க எப்படி சர்வசாதாரணமா என்கிட்ட கொடுத்தீங்க? அதுக்கு அந்த பொண்ணு, எனக்கு தெரியும் அது வைரக்கல்லுன்னு, ஆனா என்னோட சந்தோஷம் அந்த வைரக்கல்லுல இல்ல. பணமும் புகழும் இந்த அலை மாதிரி வரும் போகும். நம்மளோட சந்தோஷம் அது மேல இருந்துச்சுன்னா நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது. அதனால நான் என்னைக்குமே அதுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேன். இதை கேட்டதும் தான் அந்த வயசானவருக்கு தெளிவு வருது. அன்னையிலிருந்து அவரும் புகழுக்காகவும் பணத்துக்காகவும் ஆசைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இந்த கதை மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாரி ஸ்டேட்டஸ் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கங்க. யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.